வெல்கம் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நார்மலாவே நமக்கு ஒரு உடல் ரீதியா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம டாக்டர் கிட்ட போவோம். மன ரீதியா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போவோம். ஆனா டே டு டே லைஃப்ல நம்ம ஹெல்த்தியா இருக்கோமா அப்படிங்கிற கேள்விக்கான ஆன்சர் கிடைக்கிறதுக்கு நீங்க எங்கேயும் போக வேணாம். இந்த ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியை பார்த்தா போதும். வாங்க ஷோக்கு போலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் நம்ம 3 டிஃபரண்ட் செக்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஹெல்த், ஃபிட்னஸ் அண்ட் பியூட்டி. இதுல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற செக்மெண்ட் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹெல்த்த பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம டாக்டர் கிருத்திகா வந்திருக்காங்க. எதை பத்தின காஸ்மெட்டிக் பத்தி பேச போறாங்களா இல்ல உடல் பத்தி பேச போறாங்களா அப்படின்னு பார்ப்போம் வாங்க. வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நம்ம வந்து லிப், தட் இஸ் உதடுகள் அழகு சம்மந்தப்பட்ட ப்ரொசீஜர்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம பொதுவாக முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு அடுத்தது ரொம்ப அட்ராக்டிவ் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லிப்ஸ். ஸோ இதர் மீட்டிங் அப்போ பார்த்திங்கன்னா ஐ டு ஐ கான்டாக்ட் அப்படின்னு இருக்கும்போது நம்ம உதடுகள் பேசும்போது கரெக்டாக நம்ம உதடு தான் பார்ப்போம். ஸோ இந்த உதடில் வந்து நம்ம வந்து சில பேருக்கு ரொம்ப பெருசாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு சின்னதாகவும் இருக்கலாம். ஸோ இந்த உதடு வந்து அழகாக இருக்கணும் அப்படின்றபோது அதோட ஷேப், அதோட வால்யூம், அதோட யூனிஃபார்மிட்டி ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது, அதெல்லாம் பார்த்து நம்ம அழகாக என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா உதடுகளில் அப்பர் லிப், லோவர் லிப் இது ரெண்டுத்துலேயுமே வந்து இந்த கீழ் உதடோட மேல் உதடு கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும். ஸோ 2/3 கம்மியாக இருக்கும். 2/3 ஷேப், 2/3 ஆஃப் த லோவர் லிப் ஒன்லி இஸ் அப்பர் லிப். ஸோ இந்த ப்ரொப்போர்ஷன் இருந்தால் தான் வந்து ஒரு உதடுக்கான கரெக்டான ஒரு ப்ரொப்போர்ஷன் இருந்தால் தான் அந்த ஃபேஸுக்கு நம்ம அழகு கொடுக்கும். ஸோ இந்த உதடை நம்ம இன்னும் அழகுபடுத்தலாம் அப்படின்ற போது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் சர்ஜிக்கலாக ஒரு சிம்பிள் இன்ஜெக்ஷன், தட் இஸ் கால் ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபில்லர்ஸ்ன்றது வந்து ஒரு நம்ம உடம்புல இருக்கிற வந்து ஒரு கொலாஜன் சொல்லுவாங்க, கொலாஜன் பேஸ்ட் ஃபில்லர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஹைலூரானிக் ஆசிட் இந்த பேஸ்ட் ஃபில்லர்ஸ் வச்சு நம்ம வந்து லிப்பை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த லிப் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம லிப்பில் பார்த்தீங்கன்னா ரெட் லைன் இருக்கும், ஒயிட் லைன் இருக்கும், ஸ்கின் லைன் இருக்கும். ஸோ சம் பீப்புள் மார்ஜின் வந்து ரொம்ப பிளண்ட்டாக இருக்கும். தட் இஸ் வென் தே புட் த லிப்ஸ்டிக் போடும்போது கரெக்டாக அந்த லிப்ஸ்டிக் இல்லாமல் தட் மார்ஜின் கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு லிப் பார்டரை மார்ஜினை நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம். சப்போஸ் சில பேருக்கு எனி இன்ஜுரி, ஏதாவது ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு அன்டுவர்ட்ஸ் ஈவெண்ட் இருக்கும்போது அவங்களுக்கு யூனிஃபார்மிட்டி லிப் ரெண்டு சைடும் ஈக்குவலாக இல்லாத போது இந்த லிப்புக்கு வந்து ஈக்குவலாலிட்டி கொண்டு வரலாம். நம்ம உதடுக்கு மேலே இருக்கிறது வந்து கியூபிட்ஸ் போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போவை நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம் இந்த லிப் ஃபில்லர் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து வால்யூம் வேணும்னுவாங்க, லைக் ரியலி வால்யூம்னஸ் லிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வால்யூம் கூட நம்ம இந்த ஃபில்லர் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக நம்ம தரலாம். ஸோ திஸ் ஃபில்லர் இன்ஜெக்ஷன் மூலமாக இட்ஸ் சிம்பிள் ஓபி ப்ரொசீஜர். ஒரு நம்மிங் க்ரீம் போட்டோம் அப்படின்ற போது நம்ம லிப் வந்து லைட்டாக பெயின் இன்ஜெக்ட் பண்ணும்போது பெயின் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஃபில்லர் இன்ஜெக்ஷன் இஸ் ரெடிமேட்லி அவைலபிள். So they are completely safe. They are collagen based or hyaluronic acid based. They are completely நம்ம உடம்போட இதில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ஜெக்டபிள் ஃபில்லர். ஸோ நம்ம உடம்பு வந்து கண்டிப்பாக அதை ஏற்றுக்கும். ஸோ பேசிக்லி நம்ம ஸ்கின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுட் சைட் லேயர் ஆஃப் த ஸ்கின் இஸ் அண்ட் தென் த இன்னர் லேயர் ஆஃப் த ஸ்கின், அதில் தான் அந்த கொலாஜன் பேஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த கொலாஜன் பேஸ் பண்ணி தான் அந்த ஃபில்லர்ஸ் மோஸ்ட்டாக நமக்கு வந்து உருவாக்குறாங்க. ஸோ நம்ம அந்த ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு டிசைரபிள் வால்யூம் இல்லை டிசைரபிள் மார்ஜின், டிசைரபிள் ஷேப் நம்ம அந்த ஃபில்லர் மூலமாக இன்ஜெக்ட் பண்ணி நம்ம அதை மோல்டு பண்ணி நம்ம அந்த டிசைரபிள் ஷேப்புக்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த ஃபில்லர்ஸ் வந்து பெர்மனெண்ட் அப்படியா கேட்டிங்கன்னா இல்லை, இட்ஸ் டெஃபினெட்லி எ டெம்ப்ரரி. தட் இஸ் இந்த ஃபில்லர்ஸ் வந்து டிபெண்டிங் ஆன் வாட் டைப் ஆஃப் ஃபில்லர்ஸ் யூ யூஸ் நம்ம வந்து ஒரு 3 to 6 months டிபெண்டிங் ஆன் த பீப்புள் ஆல்சோ, பீப்புள்ஸ் பாடிஸ் ரியாக்ஷன் அது வந்து அவங்கவுங்க லிப்ஸில் வந்து லாஸ்ட் பண்ணும். சப்போஸ் நான் வந்து எனக்கு இந்த ஃபில்லர் போடுறது பிடிச்சிருக்கு, ஐ எம் ஹாப்பி வித் த ரிசல்ட்ஸ், ஐ வாண்ட் அ லிட்டில் மோர் ப்ரொலாங் ரிசல்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபேட் இன்ஜெக்ஷன்ஸுக்கு போகலாம். சப்போஸ் யூ ஹேவ் அ ட்ரையல் வித் அ ஃபில்லர் அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எவ்ரி மந்த் ஐ டோன்ட் வாண்ட் கம் ஃபார் இன்ஜெக்ஷன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற போது நம்ம வந்து அவங்க உடம்புல இருக்க ஃபேட்டே அவங்க வந்து எடுத்து நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி அதை நம்ம வந்து நமக்கு டிசைரபிள் ஷேப் ஆர் வால்யூம் ஆர் டிசைரபிள் தட்
என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்குறது நம்ம ஈஸியாக அந்த ஃபேட் நம்ம அவங்களோட ஃபேட் செல்ஸ் மூலமாகவே அவங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃபேட் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக லிப்பை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறது வந்து இட் லாஸ்ட் ஃபார் லிட்டில் லாங்கர், அரௌண்ட் 3 to 5 years வரைக்கும் நம்ம அந்த ரிசல்ட்ஸ் இருக்கும், டிசைரபிள் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த வெதர் ஃபேட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் a small procedure under anesthesia which will take about 1 hour maximum to do. இதுவும் ஒரு டே கேர் ப்ரொசீஜர். யூ கேன் கம் in the morning, have it and go. And then filler பார்த்தீங்கன்னா இட்ஸ் a typical OPD procedure, lunch time procedure. When you're having a lunch time you can go have the injection and come. But after the injection you will have some swelling. ஸோ இந்த லிப்பு வந்து பிகாஸ் வாஸ்குலாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கனால நமக்கு வந்து ஸ்வெல்லிங் கண்டிப்பாக இருக்கும், which will get settled ஒரு 3 to 4 days கண்டிப்பாக அந்த ஸ்வெல்லிங் செட்டில் ஆகிடும். அண்ட் தென் யூ வில் ஹேவ் த டிசைரபிள் அந்த உங்களுக்கு என்ன லுக் லிப் வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த லிப் உங்களுக்கு வரும். சப்போஸ் இன் கான்ட்ராஸ்ட் டு திஸ் நிறைய பேருக்கு வந்து லிப்ஸ் வந்து இந்த ப்ரொபோர்ஷனேட் ரொம்ப ஓவர் சைஸாக இருக்கும். ஸோ அவங்க வந்து தே ஃபீல் குவைட் எம்பாரஸ், தே ஃபீல் லிட்டில் இன்னும் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு ஸ்மால் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் மூலமாக அண்டர் லோக்கல் அனஸ்தீஷியா இட்செல்ஃப் நம்ம ஒரு டே கேர் ப்ரொசீஜர் மூலமாக நம்ம வந்து லிப்பை வந்து நம்ம சைஸ் வந்து ரெடியூஸும் பண்ணலாம். இப்போ ஸ்கார் பார்த்திங்கன்னா வாய் உள்ள இன்னர் லைனிங்கில் ப்ளேஸ் பண்ணி நம்ம அந்த லிப்போ எவ்வளோ ரிடக்ஷன் தேவைப்படுதோ, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அப்பர் லிப் லோவர் லிப் ப்ரொப்போர்ஷன் பேஸ் பண்ணி ப்ளஸ் அவங்களோட ஃபேஷியல் ப்ரொப்போர்ஷன்ஸ் ஐஸ் நோஸ் ஜா லைன் இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்களுக்கு டிசைரபிள் ஷேப் கூட நம்ம இந்த லிப் ரிடக்ஷன் ப்ரொசீஜர் மூலமாக நம்ம இதை அவங்களுக்கு சர்ஜிக்கலாக நமக்கு வந்து அதை டெலிவர் பண்ணலாம். ஸோ இந்த லிப் ரிடக்ஷன் ப்ரொசீஜர் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்து இட்ஸ் அ பெர்மனன்ட் ரிசல்ட், அவங்க லைஃப் டைம் லாஸ்டிங் ரிசல்ட்ஸ். அந்த ப்ரொசீஜரோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் எவ்ரி டைம் ஐசே அனஸ்தீஷியா தட் இஸ் லோக்கல் அனஸ்தீஷியா இன்ஜெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு நம்னஸ் இருக்கும். சம்டைம்ஸ் they will not be able to speak well because of the nerve block. அதெல்லாம் வந்து few hoursலேயே வந்து they will get better. And then because the face is a very vascular, நிறைய blood supply இருக்கனால swelling is very common. அந்த swelling எல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு definitely 1 to 2 weeks டெஃபினட்டாக ஆகும். And then maximum பார்த்திங்கன்னா bleeding can be another complication. Sometimes infection can also come. But இதெல்லாம் as a surgeons we'll take care of all these things and give you the best results. மற்றபடி functionally there won't be any functional deficit because of having this procedure. It's completely safe. ஸோ நேர்களே இன்றைக்கி நம்ம வந்து லிப் என்ஹான்ஸ்மெண்ட் லிப் ரிடக்ஷன் உதடு சம்மந்தப்பட்ட அழகு ப்ரொசீஜர்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். மீண்டும் வேற ஒரு எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வழக்கம் போல டாக்டர் கிருத்திகா இன்னைக்கும் நமக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். இந்த செக்மெண்ட் இதோட முடியுது. அடுத்த செக்மெண்ட் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இன்னைக்கு இப்போ கடைசி செக்மெண்ட்ல இருக்கோம், நம்மளோட பியூட்டி செக்மெண்ட். இதுக்காக நம்ம பியூட்டிஷியன் வசந்தரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க கத்துக் கொடுக்க போற லெசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி செல்ஃப் ஹேர் டூ அப்படிங்கிற ஒரு லெசன் பத்தி சொல்லி தர போறாங்க. என்ன சொல்லி தராங்கன்னு பாப்போம் வாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில் பியூட்டி செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செல்ஃபாக செஞ்சுக்கக்கூடிய ஒரு ஹேர் ஸ்டைல். நம்ம எல்லாருக்குமே ஓனாக ஹேர் ஸ்டைல் செஞ்சுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு தான் ஆசையாக இருக்கும். ஆனால் எப்போவுமே ஒரே ஹேர் ஸ்டைலில் இருப்போம். ஏன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியாததுனால, அதுவும் லாங் ஹேர் உள்ளவங்களுக்கு நிறைய ஹேர் ஸ்டைல் செய்யலாம். அது மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கார்த்திகா செய்ய போகிறது ஒரு செல்ஃப் ஹேர் ஸ்டைல். நிறைய பேர் லாங் ஹேர் இருக்கிறவங்க அவங்கவுங்களே ஹேர் ஸ்டைல் போட்டுப்பாங்க. இப்போ இவங்க செய்ய போகிறது ஒரு டபுள் ஃப்ளாட். ஹேரை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதுலேருந்து ஒரு சின்ன செக்ஷன் எடுத்து இன்னொரு பாகத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது பாகத்திலேருந்து ஒரு சின்ன செக்ஷன் எடுத்து முதல் பாகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ
இப்போ வந்து இந்த சைட் பிளாட், ஒன் சைட் பிளாட் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எல்லாருமே வந்து ஓனாக அவங்கவுங்க போட்டுக்கிற மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ். லாங் ஹேர் இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸு ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும், ஏன்னா அது லாங் ஹேரை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாங்கன்னா வந்துடும். இப்போல்லாம் அக்கேஷன்ஸ்க்கு எல்லோரும் ஹேரை வந்து லூஸாக விடுறதில்ல. கண்டிப்பாக ஒரு பின்னல் ஏதாவது போடுறாங்க. அதில் ஃப்ரெஞ்ச் பிளாட் இல்லை ஒன் சைட் ஃப்ரெஞ்ச் பிளாட், இந்த மாதிரி டபுள் பிளாட் அப்படின்னு சொல்கிறது. சில பேர் இதை ஃபிஷ் டெயில் பிரெய்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஒரு ஃபிஷ்ஷோட வால் எப்படி இருக்குமோ அது மாதிரி கிறிஸ் கிராஸாக தெரியும் பார்க்குறதுக்கு. ரொம்ப க்யூட்டான ஒரு ஹேர் ஸ்டைல். ரெண்டு பாகம்தான் இந்த பின்னலில். இந்த 2 பாகத்தில் இந்த ஓரத்தில் உள்ள கொஞ்சம் முடி எடுத்து இன்னொரு பாகத்துக்கு கொண்டு போகணும், அவ்வளோதான். அதே மாதிரி இப்போது இந்த பாகத்தோடைய ஓரத்துலேருந்து ஓரளவு முடி எடுத்து முதல் பாகத்துக்கு கொண்டு போகணும். ரொம்ப திக் லாங் ஹேராக இருக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் டைம் ஆகும் போடுறதுக்கு. பட் எண்ட் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிளாட்ஸ் போடும்போது டெய்லியே கூட போடலாம். ஒரு அக்கேஷன்ஸ்க்கு போடும்போது நல்லா டெக்கரேட் பண்ண முடியும். சின்ன சின்ன பீட்ஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா அதில் வந்து ஏதாவது லேஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு விருப்பமான டெக்கரேஷன்ஸையும் இதில் வைக்கலாம். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து நிறையா பின்னல் போட்டிருப்பாங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து முடியை யாரும் கட் பண்ண மாட்டாங்க, முடியை இந்த மாதிரி லாங்காக தான் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து பூராஞ்சடைன்னு சொல்லுவாங்க, 1000 கால் பின்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பின்னல்லாம் இப்போ திருப்பி ரிவைவ் ஆகி இந்த மாதிரி ஒரு ஃபேஷனில் வந்திருக்கு. ஸோ இப்போ அவங்க போடுறது அது மாதிரி தான். ஜடையோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போது 2 பார்ட்டாக பிரித்து அதுலேருந்து அழகாக அந்த ஜடையை முடிச்சிட்டாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக, முடி வந்து அவ்வளோ திக்கான ஹேர் அப்படின்னு தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு ஹேர் ஸ்டைல். ரொம்ப மெல்லிசான முடியில் இதை ட்ரை பண்ண முடியாது. கீர்த்தனா மாதிரி ஒரு மீடியம் டு ஹெவி திக்னஸ் இருக்கிற ஹேரில் ரொம்ப நல்லா வரும். ஒரு அழகான ஃப்ளவர் வச்சு அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கீர்த்தனா மாதிரி நீங்களும் இதே மாதிரியான ஹேர் ஸ்டைலில் ட்ரை பண்ணலாம். கீர்த்தனா ஒரு ஸ்கூல் கோயிங் கேர்ள். அவளுடைய லாங் ஹேரில் அவளே வந்து எப்படி ஹேர் ஸ்டைல் போட்டா அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதே மாதிரி யங் கேர்ள்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வசுந்தரா. எப்படி நம்ம ஹேரை அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சூப்பர் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு பியூட்டிஷியன் வசுந்தரா கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பா உங்க டே டு டே லைஃப்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம். இன்னைக்கு இந்த செக்மெண்ட்டும் இன்னைக்கு எபிசோடும் இன்னைக்கு ரொம்ப அழகா முடியுது. இதே மாதிரி 3 டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸோட 3 டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸோட நாளைக்கும் உங்களை நானே வந்து தான் சந்திப்பேன். Until then, it's me saying bye, Vijay Aishu. இது IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show.